நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் மொழி அவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரோ என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கின்றார். But the Lord is a king for ever and ever. பல ராஜாக்கள் இந்த உலகத்திலே எழும்பினார்கள், மறைந்து போனார்கள். இப்பொழுதும் அரேபிய நாடுகளிலே ஒரு சில ராஜாக்கள் இருக்கின்றார்கள். நல்லது. ஆனால் நம்ம ஆண்டவர் யாருன்னு சொன்னால் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. கர்த்தரோ ராஜாவாக என்றென்றைக்கும் இருக்கின்றார். நம்முடைய கர்த்தர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. Our Lord is a king of all kings. Our Lord is the Lord of all lords. தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அநேகங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிற அநேகர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு டைட்டில் இருக்கிறது, Lord of all lords, King of kings. ராஜாக்களுக்கு எல்லாம் அவர் ராஜா, கர்த்தர்களுக்கு எல்லாம் அவர் கர்த்தர், தேவர்களுக்கு எல்லாம் ஒரு தேவர். நான் அறிந்த வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் என்ற டைட்டில்ஸ் இருப்பதை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நான் பார்த்தேன். இவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து வாழ்ந்த பொழுதெல்லாம் ராஜாதி ராஜாவென்றும் கர்த்தாதி கர்த்தர் என்றும் தேவாதி தேவன் என்றும் பல மத தலைவர்கள் பணிந்து வணங்கி இருக்கின்றார்கள். அன்று வாழ்ந்த ஏரோதுவிலிருந்து ராஜாக்கள் கூட இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்றார்கள். ஈவன் பிசாசினாலே பீடிக்கப்பட்ட மனிதர்கள் கூட சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவே நீர் தெய்வம் என்று அறிக்கை பண்ணினார்கள். ஈவன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் போது 3 ஞானிகள் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி, வைஸ் மென் என்று சொல்லப்படுவது ஞானிகள். 3 திசைகளிலிருந்து வந்தார்கள். வந்து பொன்னையும் வெள்ளியையும் தூப வர்க்கங்களையும் இட்டு அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்ததை நாங்கள் சுவிசேஷத்தில் வாசிக்கின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, நம்முடைய ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் ஒருவரே தேவாதி தேவர். ஆகவே பல தேவர்கள் இந்த உலகத்திலே இருந்ததாக பலர் சொல்லலாம். அது கற்பனையாக இருக்கலாம், காவியமாக இருக்கலாம், பட் நிரூபணம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாய் இருந்து கொண்டே இருக்கின்றார். ஏற்கனவே இருந்தவர், இப்பொழுது இருக்கின்றவர், இனிமேலும் இருக்க போகின்றவர். He was, he is and he is going to be. ஆகவே இந்த அருமையான நாளிலும் கூட சங்கீதம் 10:16 எழுதியிருக்கிற பிரகாரமாய் கர்த்தரோ என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கின்றார், இருந்தவர், இருப்பவர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே சங்கீதத்திலே நாங்கள் பார்த்ததன் பிரகாரமாக நம்முடைய ஆண்டவர் வரப்போகின்ற ராஜாவாக இருக்கின்றார். எல்லா ராஜாக்களையும் நியாயம் தீர்க்கும்படியாக, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக, கர்த்தராக, தேவனாக வரப்போகிறார் என்பது மறக்க முடியாத ஒரு சத்தியமாக இருக்கிறதா. இந்த நாட்களிலும் கூட 2வது வருகையை குறித்து நாங்கள் கடந்த நாட்களிலே தியானித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இந்த 2வது வருகையை குறித்து பல சத்தியங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய அப்போஸ்தலன்
பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியங்களே மிக முக்கியமான 18 காரியங்களே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் குறிக்கப்பட்ட நிருபத்தில் மாத்திரம். இந்த தீமோத்தேயுவினுடைய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முதல் 3-4 வசனங்களை பார்த்து சொன்னால் 18 வகையான அடையாளங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த பவுலுக்கு வெளிப்படுத்தினதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவர் பெற்ற அந்த வெளிப்பாட்டை அறியாமல் மறைத்து வைக்காதபடிக்கு தன்னால் உருவாக்கப்பட்ட சீஷனாயிருக்கின்ற போதகராயிருந்த பாஸ்டர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது தெளிவாக எழுதுகின்றார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துடைய ஹெடிங்கே டிஃபிகல்ட் டைம் வில் கம், a hard time will come, end times are going to be very hot. ஆகவே கடைசி காலம், அதாவது மிகவும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Again, இது இட்ஸ் ஆல் அபவுட் த நாலேஜ். நானும் நீங்களும் இப்பொழுது வாழுகிற காலங்களில் அவர் சொன்ன 18 வகையான அடையாளங்கள். கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கின்றவர், இயேசுவை அறிந்தவர்களுக்குள் இருக்கிற அடையாளங்கள். வழியை பற்றி அவர் சொல்லவில்லை. வழியிலே ஏற்கனவே அதை விட மோசமானது இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவருக்குள் இருக்கிற 18 வகையான அடையாளங்கள், எல்லா அடையாளங்களையும் சொல்ல நேரமில்லை, ஒவ்வொன்றையும் நாங்கள் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே போட்ட என்ன சொல்கிறது, அந்த 18ல் ரெண்டு காரியத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய சிந்தனையிலே சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த பட்டியலிலே பார்க்க சொன்னால், நன்றி அறியாதவர்கள் கடைசி நாட்களிலே we would see, we are seeing, we are looking the people who are ungrateful. நன்றி அறியாத மக்கள் கூட்டங்கள் பெருகி கொண்டே போகின்றது. நன்றி அறிவு அற்றவர்கள், நன்றி மறந்தவர்கள். நன்றி மறப்பது நன்றல்ல. செய் நன்றி கொண்டாருக்கும் இவ்வுண்டாம் இவ்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்று சொல்லி சின்ன வயசில் இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், பாடம் பண்ணியிருக்கிறேன். அதே போல் இந்த நாளிலும் கூட நன்றி மறப்பது நன்று அல்ல. ஆண்டவர் செய்த நன்மைகளை கடைசி நாட்களில் அநேகர் மறந்துடுவார்கள். அவருடைய நோக்கமே தப்பு. அற்புதத்துக்காகவே வந்திருப்பாங்க, அதிசயத்துக்காக மாத்திரமே ஆண்டவரிடத்தில் வந்திருப்பாங்க. நன்மையை பெற்ற பின்பதாக, அற்புத அதிசயங்களை பெற்ற பின்பதாக, பழைய குருடி கதவை திரடி என்று சொன்ன மாதிரி வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறினது போல நம்ம எதற்காக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம் என்பது முக்கியம். தயவு செய்து அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசுவிட்ட வராதுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அற்புதத்தை பெற்றுட்டு அப்படியே போயிடுவீங்க. அதிசயத்துக்காக மாத்திரம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் தான், அதிசயத்தை செய்வார் தான். ஆனால் அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசுவை தேட வேண்டாம். ரைட்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதற்காக நம்ம ஆண்டவரை நம்புகிறோம் என்பது முக்கியமாகவே அந்த 3ஆம் அதிகாரம் 2வது நிருபம் தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி மறந்தவர்கள். ஈவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டதற்கு காரணங்களில் பிரதானமான காரணங்களில் ஒன்று தேவன் செய்த அற்புதங்களை நன்றி மறந்தவர்களாக பழையபடி தங்களுடைய வாழ்க்கைக்குள் திரும்பி விட்டார்கள். நன்மையை பெற்றுக்கொண்டார்கள், அந்த நன்மையை செய்த ஆண்டவரை விட்டு விட்டார்கள். அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் அற்புதங்களை செய்த ஆண்டவரை மறுதளித்தார்கள். ஆகவே நன்றி மறக்கின்ற கூட்டம் கடைசி நாட்களில் எழும்பும். இன்னொரு சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகங்கள், சீட்டிங் பீப்புள். நம்பிக்கை துரோகங்கள். நன்றி மறந்தவன் தான் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. அது உண்டு. இன்னொரு காரியம் என்னுடைய மனதிலே பட்டது. அது என்னவென்று சொன்னால், நல்லோரை பகைக்கிற ஒரு கூட்டம். A group of people who are haters of good one.
நல்லோரை பகைப்பார்கள். நம்ம எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் எங்களை ஒரு எதிரியாக பார்ப்பார்கள். ஒரு பாஸ்டராக நான் பல ஆண்டுகளாக இந்த இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே ஊழியத்தை செய்து வருகின்றேன். சில நன்மை கருதி ஒரு பாஸ்டராக நான் ஒருவரை கொஞ்சம் காரசாரமாக பேசிவிட்டால் அதை பகையாக நினைப்பார்கள். ரைட், என்னுடைய சார்பிலிருந்து நான் சொல்லுகின்றேன். ரைட், அவள் எந்த நாட்களில் கூட நீங்கள் வீட்ட டைம் இருந்தால் வாசித்து பாருங்கள். தற்பிரியராக இருப்பார்கள், பொருட்பிரியராக இருப்பார்கள், சிற்றின்ப பிரியர்களாக இருப்பார்கள். ரைட், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிப்பவர்களாக இருப்பார்கள். சோரம்போன் ஒரு கிறிஸ்தவர்கள். அவை இப்படிப்பட்ட நாட்களிலே, இது கடைசி நாட்கள், அவை இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்டதான கூட்டங்கள் எழும்பும். இப்படிப்பட்ட கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள், ஜென்ம சுபாவம் அற்றவர்களாக இருப்பார்கள், அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள், அவதூறு பண்ணவர்களாக இருப்பார்கள், தன் தாய் தப்பன்மாரை கனம் பண்ணாதவர்களாக இருப்பார்கள், ஆகவே போஜன பிரியர்களாக இருப்பார்கள், பண ஆசை, greedy for money, இப்படி பல காரியங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. விசேஷமாக நாங்கள் நன்றி மறக்கவே கூடாது. கர்த்தர் மூலமாக தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. மறந்தால் நான் கடைசி காலத்தில் இருக்கின்றேன். அது கிறிஸ்தவர்களுக்கு அழகு அல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலரை கொண்டு பல நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அந்த பெற்ற நன்மைகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நன்றி அறியப்பற்றவர்களாக, நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள் ஒன்று. அதே நேரத்தில் நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள். நம்ம செய்கிற நன்மை நிமித்தமாகவே நன்மைகளை பகைப்பார்கள். சத்தியத்தின் நிமித்தமாகவே நம்மை சத்ருவாக நிற்பார்கள். சில சத்தியங்களை கடினமாக நம்ம போதிக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது எங்களை சத்துருக்களாக மாற்றுகள். இந்த ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் பல செய்திகளை கொடுத்துருக்கேன். சில கண்டிப்பான, காரசாரமான, கண்டித்துணர்த்துகின்றதான, சீர்திருத்ததான சில காரியங்களை நாங்கள் போதிக்கும் போது அதற்கு லைக் பண்ணுறவர்கள், இல்லாவிட்டால் அதற்கான கொமெண்ட்ஸ் எழுதுகிறவர்கள் மிகவும் குறைவு. மாறாக ரைட், மனசுக்கு ஏற்ற சந்தோஷமான, ஆறுதலான, இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் என்று சொல்லி அப்படிப்பட்ட தலைப்பிலே சில செய்திகள் கொடுக்கல பல லைக்ஸ் விழுகுது, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கின்றார்கள். இன்றைக்கு உங்களுடைய அழைப்பு மற்றவர்களை பிரியப்படுத்துவது அல்ல, என்னை மூலியம் அழைத்து தேவனை பிரியப்படுத்தணும். அவை இந்த கடைசி நாட்களில் அருமையான சௌரிய நன்றி அறியாதவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. அதே வேளையிலே நல்லோரை நாங்கள் பகைக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே பலர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் பகைப்போமே இருந்தால் கடைசி கால அடையாளங்களிலே காணப்படுகிற சுபாவங்களிலே இந்த சுபாவம் எனக்குள்ளே இருக்குது என்று சொல்லி நான் அதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரண்டை வருவது நல்லது. கர்த்தர் அப்படியாக வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த நாளத்திலிருந்து மறுபடியுமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே சிஆர்எம்சி சபை ஊழியங்களுடைய சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் ஒரு தேவ சிந்தனையோடு கூட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் கிருபையும் எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளாகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக என்று சொல்லி மனதார உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye.